ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்ல இப்படி கர்வா ஒரு பார்டர் வரும்ல, அது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்டர் ரெண்டு சைடு இருக்குல்ல, அந்த ஒன் சைடு பார்டர் மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி ரெண்டா ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நான் ரெண்டா மடிச்சுக்கிறேன். ரெண்டா மடிச்சுட்டு இப்போ என்னோட லைனிங் பேக் சைடில் வந்து இந்த பார்டர் எப்படி வேணுன்றத வரைஞ்சிட்டு அதை ட்ரேஸ் எடுத்து நான் இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நமக்கு எந்த ஆங்கிளில் வச்சா நம்மளால ஃபுல்லாக அந்த வளைவு அழகாக நம்மளால எடுக்க முடியுதோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இதை வந்து நான் இப்போ கட் பண்ணலை. நான் என்ன பண்ண போறேன்னா இது ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். ரெண்டா மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப்புக்கு கரெக்டாக கட் பண்ண ரெண்டா மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சிருக்கேன். வச்சுட்டு இப்போ கரெக்டா இந்த மாதிரி ஷேப்பு இந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டா ஷேப் பண்ணி அதை வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். இங்க மார்க் பண்ணிருக்கோம்ல, ஸோ இந்த சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். பார்க்கலாம் எப்படி பண்றதுன்ட்டு. இனிமேல் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் வச்சுதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இது பண்ண போறோம். கையால இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க திருப்பும் போது நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபா கிடைக்கும். இந்த மாதிரி கையால கீறி விட்டுட்டு இப்படி ஓபன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம அயன் பண்ணோம்னா நமக்கு நீட்டா கிடைக்கும். அயன் பண்ணா நமக்கு அப்படியே ஸ்டிச் பண்றதுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டா நமக்கு நீட்டா வரும். ஸோ நமக்கு பெர்ஃபெக்டா ஸ்டிச்சிங் வேணும்னா அதுக்கு அயனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அயன் பண்ணி தான் எடுத்துட்டு வருவேன். அயன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணுவேன். இதே மாதிரி அந்த சைடும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளவுஸோடைய இது இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு பின் பண்ணிட்டு இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சுருக்கம்லாம் இல்லாம அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடம் நம்ம டாட் பிடிச்சிருக்கனால இந்த மாதிரி சுருக்கம் வரும். இந்த சுருக்கம்லாம் எதுவும் இல்லாம இதை வந்து நீங்க நீட்டா அட்டாச் பண்ணிக்கோங்க. இங்க எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம இந்த சைடு
இங்கே எந்த சுருக்கம் இருக்கக்கூடாது, நீட்டா இருக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த பார்டர் அழகா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம பிளவுஸ் கோர்ஸ்ல வந்து சொல்லி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சிலபஸ்லாம் வேணும், ஃபுல் கோர்ஸும் இருக்கு, இல்லை உங்களுக்கு இவ்வளோதான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மட்டும் உங்களுக்கு தனியாக கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி கொடுப்போம். ஸோ 1-on-1 செக்ஷன்றனால உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ண சொல்லிக் கொடுப்போம். எல்லாமே பேட்டர்ன் போடுறது, கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நெக் டிசைன்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னாக்கா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறேன். பாய்.